மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் செயல்பாடு தமிழக வியாபாரிகளுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை தெரிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோவையில் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்டது குறித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் பேரவை சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டு மன்னிப்பு கேட்க வைத்திருந்தால் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முறையற்ற ஜிஎஸ்டி வரி விகிதங்களால் பாதிக்கப்படும் வணிகர்களின் குரல் வெளிவரக்கூடாது என்று நினைக்கும் மத்திய அரசின் சர்வாதிகாரத்தை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கண்டிக்கிறது என்றும், இதுபோன்ற வியாபாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்காமல் அவர்களை பழிவாங்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுகிறது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிற எங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன இது சம்பவம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில், அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஒரு முறையான கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டாரு? பன்னுக்கு 5% போட்டீங்க, ஆனால் அதில் கிரீமுக்கு அதுவே காரத்துக்கு 12%. இது ஒரு முறையான கேள்வி தான், ஒரு தவறான கேள்வியே கிடையாது. அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதன் மர்மம் என்ன? அப்படி அவர் அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் என்றால் நிர்மலா சீதாராமன் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். ஏன்னா இது போன்ற வழிகள்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது. ஏன்னா அவர் முறைப்படி மக்களை சந்தித்து எம்பி ஆகி அவர் அமைச்சராக இருந்தார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு ஜிஎஸ்டி போடணும், எதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படின்ட்டு. இது போல ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் போடணும்னா முதல்ல எங்களை கூப்பிட்டு பேசணும். அப்போ வணிக சம்பந்தம்னா உங்கள்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கணுமா காலங்காலமா? அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் மிரட்டப்பட்டாரான்றது எங்களுக்கு தெரியணும். ஏன்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த அவர்கள் குறை வேலையை நசுக்கிற வேலையை தான் மத்திய அரசாங்கம் செய்யுதா?